நமது மிஷனரி இயக்கமானது 195 முழுநேர பணியாளர்களை கொண்டு ஒடிசா மாநிலத்தில் செயல்படுகிறது. நமது மிஷனரி இயக்கமானது இந்த ஆண்டில் ஒடிசா மாநிலத்தில் 6000 புதிய கிராமங்களுக்கு இயேசுவின் சுவிசேஷத்தை அறிவிக்கவும், ஆலயங்கள் இல்லாத இடங்களில் இந்த ஆண்டு 15 புதிய ஆலயங்களை கட்டவும், 30 புதிய முழுநேர மிஷனரிகளை அனுப்பவும் வேண்டும் என்ற தரிசனத்தோடு செயல்படுகிறது. சுவிசேஷ பாரத்தோடு இயங்கும் இந்த ஊழியத்தின் தேவைகள் சந்திக்கப்படவும், கொடுக்கும் பங்காளர்கள் எழும்பவும் ஜெபியுங்கள். ஐயோ, என் வாழ்க்கையில் அந்த நன்மை வருமா, வராதா, கிடைக்குமா, கிடைக்காதா, வேதனையோடு இருக்கீங்களே. ஆண்டவர் நன்மையானதையே தருவார். உங்களை அழித்து போடுவதற்காக அல்ல, இடித்து போடுவதற்காக அல்ல, உங்களை ஊன்ற கட்டுவதற்காக, உங்களை தூக்கி நிறுத்துவதற்காகத்தான் ஆண்டவர் உங்கள் வாழ்க்கையிலே சோதனைகளை அனுமதித்திருக்கிறார். இந்த நிகழ்ச்சி உங்களுடைய வாழ்வில் நிச்சயமாக மாற்றத்தை கொண்டு வரும் என்று கர்த்தருக்குள் நம்புகிறோம். நம்ம யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க உடனே கீழே இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. புது புது வீடியோக்களை உடனுக்குடன் பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ள போலாம். ஆண்டவரும் அருமை இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே வேதமே வெளிச்சம் என்ற நிகழ்ச்சி மூலமாக உங்களை சந்திப்பதிலே நான் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். ஆண்டவர் இன்று நம்மோடு இடைபடும் வசனம் உபாகமத்தின் புஸ்தகம் 1வது அதிகாரம் 31வது வசனம். ஒரு மனிதன் தன் பிள்ளையை சுமந்து கொண்டு போவது போல நீங்கள் இவ்விடத்திற்கு வருகிற வரைக்கும் நடந்து வந்த வழிகள் எல்லாவற்றிலும் உங்கள் தேவனாகிய கர்த்தர் உங்களை சுமந்து கொண்டு வந்ததை கண்டீர்களே. பிரியமானவர்களே, தேவனாகிய கர்த்தர் எகிப்திலிருந்து தமது ஜனத்தை வனாந்தரத்திலே வழிநடத்தி அவர்களுக்கு தான் வாக்குத்தத்தம் பண்ணின பாலும் தேனும் ஓடுகிற கானான் என்ற தேசத்திற்குள்ளே கொண்டு செல்லும்படியாக வனாந்தரத்திலே அவர்களை வழிநடத்தினார். அவர்கள் பிரயாணத்தின் கடைசி பகுதிக்கு அருகாமையில் வந்தபோது சபை அனைத்தையும் மோசே கூட்டி சேர்த்து அவர்கள் மத்தியிலே அவன் பேசத் துவங்கினான். தேவன் என்ன நோக்கத்திற்காக எகிப்திலிருந்து பிரித்தெடுத்தார், என்ன விதமாய் நம்மை வழி நடத்தினார், அவர் எப்படிப்பட்ட தேவன் என்பதை அவர்களுக்கு விளக்கி காண்பித்து கொண்டிருந்தான். அந்த பகுதியை தான் இன்றைக்கு நாம் தியானத்துக்காக எடுத்து கொண்டிருக்கிறோம். மோசே என்ற தேவ மனிதன் அவன் ஜனங்களை பார்த்து சொன்ன வார்த்தை, கடந்து வந்த பாதையெல்லாம் தகப்பன் தன் பிள்ளையை தோளில் வைத்து சுமப்பது போல உங்களை சுமந்து கொண்டு வந்தார். தகப்பன் தன் பிள்ளையை தோளில் வைத்து சுமப்பது, இந்த தோளில் வைத்து சுமக்கிற அனுபவம்லாம் இப்போ ரொம்ப குறைந்து விட்டது. இந்த காலத்தில் வாகனங்கள் பெருகிவிட்டது. அதனால் பிள்ளைகளை வாகனத்தில் தூக்கி வைத்து கொண்டு போவதை நம்ம பார்க்குறோம். ஆனால் அந்த நாட்களில் பாருங்கள், கால்நடையாய் நடந்து செல்லுவதுண்டு. அப்போ பிள்ளைகள் வழியிலே சோர்ந்து போகும்போது தகப்பன் பிள்ளையை தோளின் மீது தூக்கி சுமந்து கொள்ளுவாள். பிரியமானவர்களே, எனக்கு 9 வயது இருக்கும் பொழுது, சிறு வயதிலே நான் விளையாடி கொண்டு இருக்கும்போது திடீரென்று கால் இடறி கீழே விழுந்து, அப்பொழுது இடது கை எலும்பு முறிந்தது. அப்போது அந்த நாட்களில் வைத்தியரிடத்தில் கொண்டு போய் கட்டு போடுவது உண்டு. நான் அந்த நாளில் விடுமுறைக்காக என்னுடைய தாத்தா பாட்டி வீட்டிற்கு வந்திருந்தேன். அங்கே தான் இந்த காரியம் நடந்தது. அது பஸ் வசதியே இல்லாத ஒரு கிராமம். அந்த கிராமத்திலிருந்து அருகாமையில் இருக்கிற பட்டணம் 7 கிலோமீட்டர். அந்த கட்டு போடுவது ஒரு வாரத்தில் ஒரு நாள் அப்படி கட்டு போடுவாங்க. ஆனால் அந்த கட்டு போடும் நாளெல்லாம் என்னுடைய தாயின் தகப்பனார், என்னுடைய தாத்தா மிகவும் அன்புள்ளவர்கள்,
ரொம்ப அன்பாக இருப்பாங்க. அவங்க என்னை தோளில் தூக்கி கொண்டு வருவாங்க. நான் நடந்து வருகிறேன்னு சொன்னால் கூட இல்லை வேண்டாம், நீ என் தோள் மேலே உட்காந்துக்கோ என்று சொல்லி என்னை தோள் மீது சுமந்து கொண்டு 7 கிலோமீட்டர், திரும்பி வர 7 கிலோமீட்டர், 14 கிலோமீட்டர் அவர்கள் என்னை சுமந்து கொண்டே வருவாங்க. அவங்க தலையை, அவங்க கழுத்து அப்படியே நான் பிடித்து கொண்டு உட்கார்ந்திருப்பேன். ஆனால் முதிர் வயது வந்தபோது அவர்கள் கேன்சர் வியாதியிலே பாதிக்கப்பட்டு படுக்கையில் இருந்தாங்க. நான் அப்பொழுது இயேசுவை ஏற்றுக்கொண்ட மகனாக இருந்தேன். அவர்களுக்காக நான் அழுது ஜெபம் பண்ணினேன். ஆண்டவர் அவர்களை இரட்சித்தார், அவர்களை பரலோக ராஜ்யம் கொண்டு சென்றார். அதை உறுதிப்படுத்தும் வண்ணமாக தரிசனத்திலே ஆண்டவர் என்னுடைய தாத்தாவை என்னிடத்தில் அழைத்து கொண்டு வந்தார். ஆண்டுடைய நாமத்துக்கு மகிமை. நான் சொல்ல வந்த காரியம் என்னவென்றால், அவர்கள் மீது எனக்கு ஒரு பாசம் உருவாக காரணம், அவர்களை நான் அதிகமாய் நேசிக்க காரணம், அவர்கள் மிகவும் அன்புள்ளவர்கள், அவர்கள் தகப்பன் உள்ளம் கொண்டவர்கள், தூக்கி சுமந்தவர்கள். அவங்களெல்லாம் கொஞ்ச காலம் நம்மை தூக்கி சுமந்தார்கள். ஆனால் நம்முடைய தேவனாகிய கர்த்தர் இரவும் பகலும் நம்மை சுமக்கிறவர். தாவீது பக்தன் சொல்லுகிறான், நான் படுத்து நித்திரை செய்கிறேன், கர்த்தர் என் படுக்கையை தாங்குகிறார். நாம் படுத்திருந்தா கூட நம்முடைய படுக்கையை தாங்குகிறார், நம்மை தூக்கி சுமக்கிறார். தகப்பன் தன் பிள்ளையை சுமப்பது போல அதைவிட மேல அதிகமாக நம்மை சுமக்கக்கூடிய ஒரு ஆண்டவர். அவர் மிகவும் அன்புள்ளவர். என்னை ரட்சித்த ஆண்டவர், என்னை தாயின் கருவில வைத்தவர், அவர் அன்புள்ளவர் என்பதை உங்க உள்ளத்தில் நீங்க உணர்ந்து கொண்டா நம்முடைய வாழ்க்கையில சோர்வுக்கு அங்கே இடமே இல்லை, அவிசுவாசத்துக்கு இடமே இல்லை, பயத்துக்கு இடமே இல்லை. பயமானது வேதனை உள்ளது. பயப்படுகிறவன் அன்பிலே பூரணப்பட்டவன் அல்ல. அப்போ நம்முடைய தேவனை, நம்முடைய தகப்பனை நாம் முதலாவது அறிந்து கொள்ள வேண்டும். பிரியமானவர்களே, அவர் எப்படிப்பட்டவர்? பிரியமானவர்களே, ஊழியத்துடைய ஆரம்ப காலம், நான் ஊழியத்திற்காக வந்த நாட்கள், அப்போல்லாம் சாப்பாடு கிடைக்கிறது ஒரு கடினமான ஒரு காரியம். ஒரு நாள் என்னுடைய உபவாச நாள். அன்றைக்கு நான் உபவாசித்து பகல் பொழுதில் ஜெபம் பண்ணினேன். ஜெபம் பண்ணி சாயங்காலம் களைப்பில் சாப்பிட்டு விட்டு கொஞ்சம் நேரம் ரெஸ்ட் எடுக்கணும். அந்த நேரத்தில் என் உள்ளத்தில் ஒரு விருப்பம் உண்டானது. வாழைப்பழம், கடலை மிட்டாய் ரெண்டையும் ஒன்றா சாப்பிடணும். அப்படி ஒரு விருப்பம் என் உள்ளத்துக்குள்ளே எழும்பிச்சு. என் கையில் எந்த பணமும் கிடையாது, ஏன்னா ஊழியத்துடைய ஆரம்ப காலம். உடனே நான் அதுக்கும் முழங்கால் போட்டேன். அப்பா, எனக்கு வாழைப்பழமும் கடலை மிட்டாயும் வேணும், நீங்கள் அதை எனக்கு கொடுக்கணும். அப்படி சொல்லி ஜெபம் பண்ணி விட்டு நான் படுத்துக்கொண்டேன். கொஞ்சம் நேரம் நல்லா நான் தூங்கி கொண்டு இருக்கிறேன். அது வீட்டின் முன்பகுதி, அதில் நான் தூங்கி கொண்டிருக்கிறேன். கதவு திறந்திருக்கிறது. என்னுடைய வீட்டில் அங்கே யாரும் இல்லை. அந்த சமயத்தில் கொஞ்ச நேரத்தில் யாரோ என்னை சத்தமிட்டு எழுப்புவது போல இருந்தது. நான் படுக்கையில் இருந்து கொண்டு அப்படியே தூங்கியவாறே மெல்ல கண்ணை திறந்தேன். கண்ணை திறந்து பார்த்தால் என் முகத்துக்கு பக்கத்தில் ஒரு பாக்கெட் கடலை மிட்டாய், ஒரு சீப் வாழைப்பழம், கிட்டத்தட்ட ஒரு 7-8 பழம் இருக்கும். ரெண்டும் ஒன்றுக்கு மேலே ஒன்று இருக்குது. நான் அப்படியே மெல்ல அப்படியே கையை அது மேலே வைத்தேன். அப்படியே அதை தடவி பார்த்தேன். நம்ம காண்பது தரிசனமா இல்லை உண்மையாகவே இருக்கிறதான்னு தடவி பார்த்தேன். வாழைப்பழமும் கடலை மிட்டாய். பக்கத்தில் ஒரு சின்ன பொண்ணு அங்கிள் அங்கிள் சத்தம் எடுக்கிறா. வேகமாக திடுக்கிட்டு எழும்பி உட்கார்ந்தேன். என்னன்னு கேட்டேன். அவள் சொன்னா, அம்மா டவுன் போயிருந்தாங்க, உங்களுக்கு இதை கொண்டு வந்து கொடுக்க சொன்னாங்கன்னு சொல்லி கொண்டு வந்து கொடுத்தா.
கொஞ்சம் சிந்தித்து பாருங்க. அவங்க ரொம்ப நெருக்கமான உறவு உள்ளவர்களும் அல்ல. அவங்க எப்பொழுதும் எனக்கு எதையும் கொடுத்து விடுகிறவர்களும் அல்ல. என்றோ ஒரு நாள் அவர்களை பார்த்தால் அவர்கள் என்ன விஷ் பண்ணுவாங்க, ஜெப உதவிக்காக எப்பொழுதாவது வருவார்கள். ஆனால் என் தகப்பன் என் விருப்பத்தை நிறைவேற்ற எலியாவுக்கு அப்பத்தையும் இறைச்சியும் காகத்தின் வழியாய் கொடுத்து விட்டது போல அந்த சிறுபெண்ணை அனுப்பிவிட்டார். ஆண்டுடைய நாமத்துக்கு மகிமை. அதை நான் பார்த்த உடனே அப்படியே முழங்கால் படியிட்டேன். ஆண்டவருக்கு ஏராளமாய் நன்றி சொன்னேன். அவர் உண்மையாகவே நல்ல தகப்பன். ஐயோ, எனக்கு யாருமே இல்லையா? என் வேதனைகளை சொல்வதற்கு ஒருவரும் இல்லையே, என்னை விசாரிப்பதற்கு ஒருவரும் இல்லையே. அவர் உங்களை விசாரிக்கிறவரானபடினால் உங்கள் கவலைகளை எல்லாம் அவர் மீது நீங்கள் வைத்து விடுங்கள். அவர் நல்ல தகப்பன். ஒருவர் இருக்கிறார், ஜீவனுள்ள தெய்வம் ஒருவர் இருக்கிறார். அவர் நல்லவர். உங்கள் வேதனைகளை அவர் அறிந்திருக்கிறார். உங்கள் வலிகள் அவருக்கு தெரியும். உங்க துக்கம் அவருக்கு தெரியும். உங்க எதிர்பார்ப்பு எல்லாமே அவருக்கு தெரியும். அவருடைய கண்களுக்கு முன்பாக எல்லாம் வெளியரங்கமாயிருக்கிறது. ஆம் பிரியமானவர்களே, மோசே இஸ்ரவேல் ஜனங்களை பார்த்து சொல்லுகிறார், இவ்விடம் மட்டும் நீங்கள் கடந்து வந்த இந்த பகுதியிலே தகப்பன் தன் பிள்ளையை தோளில் வைத்து சுமப்பது போல அவர் உங்களை சுமந்து கொண்டு வந்தார். சுகமா அவர்களை பாதுகாத்தார். அவர்கள் வஸ்திரம் பழமையா போகல. அவர்கள் பாதரட்சியின் வார் அருந்து விழல. அவர்களுக்கு தாகவிட அவர் இருக்கல. அவர் தாகத்திற்கு, தம் ஜனத்திற்கு கண்மலையை திறந்து தண்ணீரை கொண்டு வந்தார். அவர் அத்தனை நல்லவர். அவர் ஒரு நல்ல தகப்பன். பகலிலே மேக ஸ்தம்பம், இரவிலே அக்னி ஸ்தம்பம். வெயிலின் கொடுமை கூட தன் பிள்ளைகளை சந்திக்க கூடாது. இருளிலே என் பிள்ளைகள் இடறிவிடக்கூடாது. இரவிலே வெளிச்சம், பகலிலே மேகஸ்தம்பமாய் அவர் தம்முடைய ஜனத்தை அவ்வளவு ஆச்சரியமாய் நடத்தினார். வானத்து மன்னாவை கொடுத்து போஷித்தார். இறைச்சி வேணும்னு கேட்ட உடனே ஒரு கீழ்காற்றை வீச பண்ணினார். பாளையம் முழுவதிலும் காடைகள் வந்து விழுந்தது. ஒரு மாதம் புசித்தார்கள். அவ்வளவாய் ஆண்டவர் அவர்களை மகிழ்ச்சி ஆக்கினார். ஆம் பிரியமானவர்களே, ஒரு நல்ல தகப்பன் உங்களுக்கு இருக்கிறார் என்பதை நீங்கள் மறந்துவிடவே கூடாது. அவரிடத்திலே நீங்கள் மனம் திறந்து பேச வேண்டும். இருதயத்திலே ஒளிவு மறைவு இல்லாமல் நீங்கள் பேச வேண்டும். தாவீது பக்தன் சொல்லுகிறான், கர்த்தருடைய சமூகத்திலே நான் தண்ணீரை போல என் இருதயத்தை ஊற்றிவிட்டேன். பிரியமானவர்களே, நம்முடைய உள்ளத்தில் இருக்கிற வேதனைகளை நாம் பகிர்ந்து கொள்ள வேண்டுமானால் எவ்வளவு நேரம் ஆண்டவருடைய பாதத்தில் இருந்து சொல்லணும் பாருங்கள். ஆனால் அவசரமாக நாம் சொல்லிவிட்டு ஓடுகிறோம். அதையும் ஆண்டவர் ஏற்றுக்கொண்டு நடத்துகிறார். ஆண்டவரோடு கூட உங்களுக்கு இருக்கிற உறவை கொஞ்சம் கவனித்து பாருங்கள். அவர் நல்ல தகப்பன். இன்னைக்கு நீங்கள் வேதனையோடு கூட இருக்கீங்கல்ல, இன்னைக்கு கவலையோடு கூட இருக்கீங்கல்ல. ஐயோ, என் வாழ்க்கையில் அந்த நன்மை வருமா வராதா, கிடைக்குமா கிடைக்காதா, வேதனையோடு இருக்கீங்களே. ஆண்டவர் நன்மையானதையே தருவார். அவர் ஒரு நல்ல தகப்பன். அவர் உங்களை விசாரிக்கிறவர். அவர் உங்களை அதிசயமாய் நடத்துகிற ஒரு தகப்பன். இரவும் பகலும் நம் மீது கண்ணோக்கமாய் இருக்கிற ஒரு தகப்பன். பிரியமானவர்களே, தாவீது பக்தன் சங்கீதம் 103:13 அவன் சொல்லுகிற வசனத்தை நாம் பார்க்கலாம். தகப்பன் தன் பிள்ளைகளுக்கு இறங்குகிறது போல கர்த்தர் தமக்கு பயந்தவர்களுக்கு இறங்குகிறார். அன்பினால் உண்டான ஒரு பயம்.
என் தகப்பனாருக்கு இது பிடிக்காது, நான் இதை செய்யக்கூடாது, நான் இதை செய்ய மாட்டேன். யாக்கோபுடைய பிள்ளைகள் பாருங்க, 12 குமாரர்கள். அந்த 12 பேர்ல யோசேப்பை யாக்கோபு மிகவும் அதிகமாய் நேசித்தான். காரணம் என்னவென்றால் அவனிடத்தில் உண்மை இருந்தது. அவன் தகப்பனை மிகவும் நேசித்தான். தகப்பனுக்கு பிரியமானது என்ன என்பது அவனுக்கு நன்றாய் தெரியும். அதனால தகப்பனை வேதனைப்படுத்தக்கூடிய எந்த காரியத்தையும் அவன் செய்வதில்லை. அவன் சகோதரர்கள் தகப்பனுடைய வார்த்தையை மீறி செய்கிற துர்க்கிரியைகளை எல்லாம் தகப்பனாருக்கு சரியா வந்து சொல்லிக்கொண்டே இருந்தான். அவன் தகப்பனுடைய உள்ளத்தை சரியா அறிந்திருந்தபடியினால கீழ்ப்படுகிற ஒரு மகனாயிருந்தான். அந்த கீழ்ப்படிதல் பாருங்கள், யாக்கோபுடைய இருதயத்திலே மகிழ்ச்சியை கொண்டு வந்தது. அது நிமித்தமாக மற்ற எல்லா குமாரரை பார்க்கிலும் யோசேப்புக்கு யாக்கோபு பல வருண அங்கியை அவன் தைத்து கொடுத்திருந்தான். அவர்களை பார்க்கிலும் மற்ற குமாரரை பார்க்கிலும் அந்த யோசேப்பு யாக்கோபின் பார்வையிலே விசேஷித்தவனாயிருந்தான். அது நிமித்தமாக விசேஷித்த விதமான காரியங்களை அவனுக்கு யாக்கோபு செய்தான். அவன் மாம்சத்தின்படியான தகப்பன் எவ்வளவாய் அவன் மீது மனது உருகினானோ அதை பார்க்கிலும் அதிகமாக பரலோகத்தின் தகப்பன் யோசேப்பின் மீது மனது உருகினார். மனது உருகினபடியினாலே ஆடுகளை மேய்த்து கொண்டிருந்த அந்த ஏழ்மையான குடும்பத்திலிருந்து யோசேப்பை தேவன் எகிப்துக்கு அதிபதியாக மாற்றினதை நாம் பார்க்கிறோம். அந்த யோசேப்பின் நிமித்தமாக அவன் குமாரரும் தகப்பனும் பஞ்சம் பிழைத்தார்கள் என்றும் சந்ததிகள் ஆசீர்வதிக்கப்பட்டார்கள் என்று நாம் பார்க்கிறோம். அப்படி போலவே தாவீது சொல்லுகிறான், கர்த்தர் தமக்கு பயந்தவர்களுக்கு இறங்குகிறார். தகப்பன் தன் பிள்ளைக்கு இறங்குவது போல இறங்குகிறவர். அவருக்கு பயந்து, என் ஆண்டவருக்கு இது பிடிக்காது, என் தகப்பனுக்கு இது பிடிக்காது என்று அதை விட்டு விலகும் பொழுது அவர் நம்மை விசேஷித்த விதமாய் ஆசீர்வதிக்கிறவர். அப்படித்தான் ஆடுகளுக்கு பின்னாக அலைந்து கொண்டிருந்த தாவீதை மந்தையிலிருந்து பிரித்தெடுத்து இஸ்ரவேலுக்கு ராஜாவாக தேவன் வைத்தார். அவனுடைய சந்ததியிலேயே அவர் இந்த மாம்சத்தில் வந்தார். அவனுடைய சந்ததியை ஆண்டவர் விசேஷித்து கொண்டார். அவனுடைய குடும்பத்தாரில் அவனுடைய சகோதரருக்கு மத்தியில் அவன் தலை எண்ணெயால் அபிஷேகம் பண்ணப்பட்டது. அவன் தலை சமுதாயத்திலே உயர்த்தப்பட்டது. காரணம், தாவீது தேவனுடைய உள்ளத்தை நன்றாய் அறிந்திருந்தான். அவர் அன்புள்ளவர். அவருடைய கட்டளைகளுக்கு நாம் கீழ்ப்படியணும். கட்டளைகளுக்கு கீழ்ப்படியும் பொழுது, பாவத்துக்கு விலகி அவரை சந்தோஷப்படுத்தும் பொழுது அவர் சந்தோஷப்படுத்துவார், நம்மை சந்தோஷப்படுத்துவார் என்பதை அவன் நன்றாய் உள்ளத்திலே அறிந்திருந்தான். அது நிமித்தமாக தேவனாலே தாவீது உயர்த்தப்பட்டான். பிரியமானவர்களே, ஆண்டவர் அன்புள்ளவர் தான். அதனால் என்ன வேணாலும் செய்து கொண்டு இருக்கலாம் என்பது அல்ல. நீங்கள் உண்மையாக அவரை நேசிப்பீர்களானால் அவருடைய இருதயத்தை உங்கள் வாழ்க்கை வேதனைப்படுத்தக்கூடாது. ஐயோ, இந்த இடத்தில் என் வார்த்தை என் தகப்பனை வேதனைப்படுத்திற்றே, ஐயோ இந்த இடத்தில் என் நடக்கை என் தகப்பனை வேதனைப்படுத்தி விட்டதே, ஐயோ இந்த இடத்திலே என்னுடைய இச்சையானது என் தகப்பனை வேதனைப்படுத்தி விட்டதே என்று உங்கள் உள்ளம் தகப்பனுடைய அன்பினாலே நிரம்பி வழியணும். அவருடைய அன்பை நினைத்து நீங்கள் துக்கித்து உங்கள் நடக்கைகளை சீர்படுத்த வேண்டும். அப்பொழுது கர்த்தர் உங்களுக்கு இறங்கக்கூடியவராயிருக்கிறார். ஆம் பிரியமானவர்களே, அவர் நம்முடைய தகப்பன். அவர்தான் இந்த உலகத்திலே நம்மை கொண்டு வந்தார். தாயின் கருவிலே வைத்தவர் அவரே. கற்பத்திலிருந்து வெளிப்பட பண்ணினவர் அவரே. இந்த பூமியிலே வாழ்நாட்களை நமக்கென்று நியமித்தவர் அவரே.
இரவும் பகலும் நம்மை காக்கிறவர் அவர். இந்த உலகத்தின் முடிவு பரியந்தம் நம்மோடு கூட வருகிறார். மரணத்துக்கு பின்பும் நம்மோடு கூட வரக்கூடியவர். அவர் நல்ல தகப்பன். பிரியமானவர்களே, அப்போஸ்தலனாகிய பவுல் எபிரேயர்களின் நிருபம் அதிலே 12வது அதிகாரத்தில் 7வது வசனத்திலிருந்து சில வசனங்களை நான் உங்களுக்கு காண்பிக்க விரும்புகிறேன். பவுல் தேவனுடைய இருதயத்தை எப்படி உணர்ந்திருந்தான், அந்த தகப்பனை என்ன விதமாய் அவன் பார்த்தான், அதில் என்ன வெளிப்பாடுகளை கண்டறிந்தான், அதை குறித்து நான் உங்களுக்கு சுருக்கமாக நான் காண்பிக்க விரும்புகிறேன். எபிரேயர்களின் நிருபம் 12வது அதிகாரம் 7வது வசனத்திலிருந்து சில வசனங்கள். நீங்கள் சிட்சையை சகிக்கிறவர்களாயிருந்தால் தேவன் உங்களை புத்திரராக எண்ணி நடத்துகிறார். தகப்பன் சிட்சையாத புத்திரன் உண்டோ? எல்லாருக்கும் கிடைக்கும் சிட்சை உங்களுக்கு கிடையாதிருந்தால் நீங்கள் புத்திரராயிராமல் வேசி பிள்ளைகளாயிருப்பீர்களே. அன்றியும் நம்முடைய சரீரத்தின் தகப்பன்மார்கள் நம்மை சிட்சிக்கும் போது அவர்களுக்கு நாம் அஞ்சி நடந்திருக்க நாம் பிழைக்கத்தக்கதாக ஆவிகளின் பிதாவுக்கு வெகு அதிகமாய் அடங்கி நடக்க வேண்டும் அல்லவா? அவர்கள் தங்களுக்கு நலமென்று தோன்றினபடி கொஞ்ச காலம் சிட்சித்தார்கள். இவரோ தம்முடைய பரிசுத்தத்துக்கு நாம் பங்குள்ளவர்கள் ஆகும் பொருட்டு நம்முடைய பிரயோஜனத்துக்காகவே நம்மை சிட்சிக்கிறார். பிரியமானவர்களே, அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்வதை பாருங்கள். தகப்பன் எந்த பிள்ளையை நேசிக்கிறானோ அந்த பிள்ளையை சிட்சிக்கிறான். தான் நேசிக்கிற பிள்ளையை தகப்பன் சிட்சிக்கிறான். ஏன் நம்முடைய வாழ்க்கையில் சிட்சை வருகிறது? பிள்ளையின் நெஞ்சில் மதியீனம் இருக்கும். தண்டனையின் பெரம்பு அதை அகற்றும். ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில் அவனுடைய அறியாமை, தேவன் அறிவது, அவனுடைய மீறுதல், தேவனுடைய துக்கம், அதை அவனிலிருந்து நீக்கும்படியாக தேவன் ஒரு மனிதனை சிட்சிக்கக்கூடியவராயிருக்கிறார். அந்த சிட்சையை நாம் அற்பமாய் எண்ணக்கூடாது. தாவீது பக்தன் சொல்லுகிறான், உபத்திரவப்பட்டது நல்லது, அதனால் உம்முடைய பிரமாணங்களை நான் கற்றுக்கொண்டேன். யோபு பக்தன் சொல்லுகிறான், அவர் அடிப்பார் ஆனால் அவர் காயங்கட்டுவார். எதற்காக சிட்சை? நம்மை உருவாக்குவதற்காக. ஏன் இந்த சிட்சையை தேவன் அனுமதிக்கிறார்? நித்தியத்திலே அவரோடு கூட நித்திய ஜீவனை நாம் சுதந்தரித்துக் கொள்ள தேவன் இந்த பூமியிலே நம்முடைய வாழ்நாட்களிலே நம்மை சிட்சிக்க வேண்டியது அவசியமாகிறது. தகப்பன் ஒரு பிள்ளை எப்படி சிட்சிப்பானோ அப்படியே தேவனும் சிட்சிக்கக்கூடியவராயிருக்கிறார். எனக்கு அறிமுகமான ஒரு கர்த்தருடைய மனிதர், அவருடைய தகப்பனார் கூட நல்ல ஒரு விசுவாசி, பக்தியுள்ளவர். அவர் பிள்ளைகளை வளர்த்த விதம், பிள்ளைகளை தவறு செய்தால் தகப்பனார் கண்டித்து விடுவார். கண்டித்து விடுவார் என்றால் வீட்டிலே அவர்களுக்காக ஒரு பிரம்பு இருக்கும், நன்றாய் அடித்து விடுவார். தவறு செய்தால் தகப்பனுடைய வார்த்தையை மீறினால் அடி உத, நன்றாக அடித்துவிட்டு அவர் வேலைக்கு புறப்படுவார். ஆனால் பிள்ளைகள் அடிபடுவார்கள், அப்பாட்ட மன்னிப்பு கேட்பாங்க, நாங்கள் இனி செய்ய மாட்டோம் என்று சொல்லி விடுவார்கள். அதோடு தகப்பனார் கடந்து கோபத்தோடு கம்பெனிக்கு போவார். ஆனால் திரும்பி வரும்போது பிள்ளைகள் எல்லாம் ரொம்ப ஜாலியாக இருப்பாங்க. கார் வருவதை காத்து அவர்கள் வாசல்லே இருப்பாங்க, தகப்பனார் கம்பெனிலேருந்து வரக்கூடிய நேரத்தை பார்த்து. ஏனென்றால் என்றெல்லாம் பிள்ளைகளை கண்டித்து விட்டு அவர் கடந்து போகிறாரோ, அவர் வெளியே போயிட்டோ அல்லது கம்பெனிக்கு போயோ திரும்பி வரும்போது பிள்ளைகளுக்கு என்னெல்லாம் பிடிக்குமோ அவ்வளவு தின்பண்டங்கள், ஸ்வீட்டு, நல்ல கிஃப்ட்டுகள் இதெல்லாம் வாங்கிட்டு தான் அவர் வீட்டுக்கே வருவார். அப்போ பிள்ளைகள் எல்லாம் ரொம்ப ஜாலியாக இருப்பாங்களாம். அப்பா வரப்போகிறாங்க, அப்பா வரப்போகிறாங்க. பிரியமானவர்களே, நான் உங்களுக்கு ஒன்றை சொல்ல விரும்புகிறேன். உங்கள் பிள்ளைகளை நீங்கள் கண்டிப்பது நல்லது தான்.
ஆனால் கண்டிப்புக்கு பின்னால் உங்கள் பிள்ளைகளை உங்களுக்கு அரவணைக்க தெரியவில்லை என்றால் நீங்கள் கண்டிக்காமல் இருப்பது நலம். பிதாக்களே, உங்கள் பிள்ளைகளை கோபப்படுத்தாதிருங்கள். ஆகவே இந்த பூமிக்குரிய தகப்பன் பிள்ளைகளை கண்டிக்கும் போது அந்த கண்டிப்பை தான் அவர்கள் அறிய வேண்டும். தகப்பனை கோப மனிதனாக பார்த்துவிடக் கூடாது. ஆகவே பிள்ளைகளை அரவணைக்க கற்றுக்கொள்ள வேண்டும் என்று நமக்கு கற்றுக் கொடுத்த நம்முடைய ஆண்டவர், அவர் எத்தனை மேன்மையுள்ளவர் பாருங்கள். யோபு பக்தன் சொல்லுகிறான், அவர் அடிப்பார், அவர் காயங்கட்டுவார். காயங்கட்டினாரா? யோபுடைய வாழ்க்கையை பாருங்கள். முடிவிலே காயங்கட்டினாரா? அவர் காயங்கட்டின தகப்பன். பிரியமானவர்களே, யோபுடைய முன்னிலைமையை பார்க்கிலும் பின்னிலைமையை தேவன் ஆசீர்வதித்தார். 2 மடங்கு ஆசீர்வதித்தார். அவன் வாழ்க்கையிலே வியாதி வந்தது, தரித்திரம் வந்தது, நிந்தைகள் வந்தது, பிரிவினை வந்தது, தனிமை அவனுக்கு வந்தது. ஆனால் முடிவு 2 மடங்கு எல்லாவற்றையும் சேர்த்து கொடுத்தார். மகிமையும் கூட 2 மடங்கு கொடுத்தார். அதுதான் நம்முடைய ஆண்டவர். அவர் அடிப்பார், அவர் காயங்கட்டுவார். யோபு தன் தகப்பனுடைய உள்ளத்தை நன்றாய் அறிந்திருந்தான். அப்படி போலவே ஒருவேளை வேதனையின் பாதையிலே நீங்கள் கடந்து கொண்டு இருக்கீங்களா? வியாதியின் பிடியில் இருக்கீங்களா? தரித்திரத்தின் மத்தியில் இருக்கீங்களா? கொஞ்சம் சிந்தித்து பாருங்கள். அவர் நல்ல தகப்பன், அவர் நல்லவர், அவர் அன்புள்ளவர். அவர் உங்கள் வாழ்க்கையில் அனுமதித்த சிக்ஷை, உங்கள் வாழ்க்கையில் அனுமதித்த சோதனை, உங்கள் வாழ்க்கையில் அனுமதித்த பாடுகள் உங்களை அழித்து போடுவதற்காக அல்ல, இடித்து போடுவதற்காக அல்ல, உங்களை ஊன்ற கட்டுவதற்காக, உங்களை தூக்கி நிறுத்துவதற்காகத்தான் ஆண்டவர் உங்கள் வாழ்க்கையிலே சோதனைகளை அனுமதித்திருக்கிறார். நான் உங்களுக்காக ஜெபிக்க போகிறேன். தகப்பனே, நன்றியோடு உம்மை துதிக்கிறேன், உம்மை ஸ்தோத்தரிக்கிறேன். அப்பா, இந்த வேளைக்காக நன்றி செலுத்துகிறேன். இந்த நிகழ்ச்சியை பார்த்து கொண்டு ஜெபத்தில் என்னோடு இணைந்திருக்கிற, இருதயம் திறந்து ஜெபிக்கிற, கண்ணீரோடு நிற்கிற, வேதனையோடு நிற்கிற உம்முடைய மகனை, உம்முடைய மகளை ஒரு விசை கண்ணோக்கி பார்ப்பீராக. வசனத்தை கேட்க 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 அப்பா, உம்முடைய பிள்ளைகளுடைய உள்ளம் தன் பிள்ளைகளை உணர்ந்து, ஐயோ நான் இந்த இடத்துல தவறிவிட்டேனே, நான் இந்த இடத்துல இடறிவிட்டேனே, நான் இந்த இடத்துல வசனத்தை மீறிவிட்டேனே, நான் இந்த பகுதியிலே ஆண்டவரை துக்கப்படுத்தி விட்டேனே என்று உள்ளத்திலே துக்கித்து கொண்டு வேதனையோடு கூட அப்பா உம்முடைய அன்பை நினைத்து இன்றைக்கு புலம்பிக் கொண்டிருக்கிற உம்முடைய பிள்ளைகளை ஒரு விசை கண்ணோக்குவீராக. எப்ராயிம் எனக்கு அருமையான பிள்ளை அல்லவோ, எனக்கு பிரியமான மகன், அவன் உணர்வு அடைந்து தன் மார்பிலே அடித்து புலம்புவதை நான் நிச்சயமாய் கேட்டேன், கண்டேன். அவர் காண்கிறார். உங்கள் உள்ளம் உணர்வு அடைவதை அவர் காண்கிறார். அவனுக்காக என் உள்ளம் கொதிக்கிறது. அவனுக்காக நான் உருக்கமாய் இறங்குவேன். என் மகளே, உன் பெருமைதானே உன் வாழ்க்கையில இத்தனை இழப்புகளை கொண்டு வந்தது. மகளே, இன்னைக்கு ஒன்றுமில்லாமல் வெறுமையாய் உட்கார்ந்து இருக்கிறாயே, உள்ளத்திலே நீ உணர்வு அடைந்து, ஐயோ நான் இந்த இடத்திலே செய்த பாவம் அல்லவா என்று நீ உணர்வடைய ஆண்டுடைய உள்ள உனக்காக மனது உருகிறது. மகளே, உன் மீது தேவனுடைய வல்லமை இறங்கி வருகிறது. பிரதர், ஆண்டவருங்க படுக்கையை பார்க்கிறார். பிரதர், இந்த வியாதி உங்களுக்கு வேதனை கொடுத்து கொண்டிருப்பது உண்மைதான். ஆனால் உங்கள் வாழ்க்கையிலே அது நிலைத்திருக்க போவது இல்லை. காரணம், ஆண்டவர் உங்களுக்காய் மனது உருகுகிறார். உங்கள் பாவங்கள் உங்களுக்கு மன்னிக்கப்படுகிறது. தேவனுடைய வல்லமை உங்கள் சரீரத்திலே இறங்கி வருகிறது. இயேசுவின் நாமத்தில் அற்புத சுகத்தை பெற்றுக்கொள்ளுங்கள். இப்பொழுதே தெய்வீக சுகமளிக்கும் வல்லமை இறங்குவதாக. இயேசுவின்
இயேசுவின் நாமத்தில் சரீரங்களிலே இறங்குவதாக. வலிகள், வேதனைகள், எல்லா வியாதியின் கிரியைகள் இயேசுவின் நாமத்திலே அழிக்கப்படுவதாக. பின்வாங்கி போனது நிமித்தமாக இன்னைக்கு வியாபார ஸ்தலத்தை அலக்களித்துக் கொண்டிருக்கிற பில்லி சூனியத்தின் வல்லமைகள் இயேசுவின் நாமத்தில் அழிக்கப்படுவதாக. மாந்திரிகத்தின் வல்லமைகள், ஏவுதல் கிரியைகள் இயேசுவின் நாமத்தில் அழிக்கப்பட்டு போவதாக. மகளே, பலமுறை தேர்வு எழுதியும் நான் தோல்வி அடைந்து விட்டேன் என்று வேதனையோடு கூட நீ அழுது கொண்டிருக்கிறாய். இனி நீ அழுது கொண்டு இராய். உன் கூப்பிடலின் சத்தத்திற்கு நான் உருக்கமாய் இறங்குவேன். உனக்கென்று ஒரு வழி திறக்கப்படுகிறது. நான் உன் தகப்பன். இயேசுடைய வல்லமை இறங்குகிறது மகளே, தெய்வீக வல்லமை இறங்குகிறது. ஹல்லேலூயா. நன்றி, நன்றி. ஒவ்வொருவர் மீதும் உம்முடைய வல்லமை ஊற்றப்படுகிறதற்காய் நன்றி. அவருடைய தழும்புகளால் குணமானீர்கள். வீடுகளை உம்முடைய இரத்தத்தின் வல்லமை நிரப்புகிறதற்காய் நன்றி. உம்முடைய நாமத்தை சொல்லி உம்முடைய பிள்ளைகளை நான் ஆசீர்வதிக்கிறேன் அப்பா. கர்த்தரப்படி செய்யுங்க. ஒப்பு கொடுக்கிறேன் இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். 1998 ஆரம்பிக்கப்பட்ட நமது கல்வாரி சுவிசேஷ மிஷனரி இயக்கமானது ஒடிசா மாநிலத்தை தலைமையிடமாக கொண்டு ஒடிசா மாநிலத்தில் 6 மாவட்டங்களில் 176 மிஷனரிகளை கொண்டு 13 இன மக்கள் மத்தியில் ஒவ்வொரு மாதமும் 500 புதிய கிராமங்களை சந்திக்க வேண்டும் என்ற மேலான தரிசனத்தோடு சுவிசேஷ பணியினை செய்து வருகிறது. தேவனுடைய ஆலயங்கள் இல்லாத இடங்களில் தேவனுடைய வார்த்தை அறிவித்து நமது ஊழியத்தின் மூலம் ஆலயங்கள் கட்டப்பட்டு வருகிறது. ஒடிசாவில் வாலிபர் முகாம், சிறுவர் முகாம், விடுதலை முகாம் மூலமாக எண்ணற்ற மக்களுக்கு தேவனுடைய வார்த்தையானது அறிவிக்கப்பட்டு வருகிறது. அறியப்படாத இடங்களில் தேவனுடைய வார்த்தை அறிவிக்கும் நமது மிஷனரி ஊழியத்தில் இன்னும் அதிகமான மிஷனரி பணியாளர்கள் எழும்பப்படவும், ஒடிசா மொழியில் தேவனுடைய பரிசுத்த வேதாகமத்தை கொடுக்கும் நன்கொடையாளர்கள் எழும்பவும் ஜெபித்துக் கொள்ளுங்கள்.